Hi guys, I'm Arafat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் நிஃப்டி நாளைக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அதே மாதிரி நிஃப்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அதே மாதிரி சிங்கப்பூர் நிஃப்டி கரண்ட்டாக எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் நிஃப்டிலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு மேலே வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃபியூச்சர் ஓடிட்டுருக்கும். உங்களுக்கு கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ஜோன்ஸில் வந்து இருந்துகிட்ருக்கான். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டே சார்ட் போட்டிருக்கேன். டே சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோயர் லோ ஸ்ட்ரக்சரில் இருக்கான். உங்களுக்கு இந்த லோவை இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கனால லோயர் லோ சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லோவுக்கு ஈக்குவலாக வந்து மார்க்கெட்டு கரண்ட்டாக நடந்துகிட்ருக்கறனால இந்த இடத்துல டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் ஜோன்ஸில் இருந்துகிட்ருக்கான். இதே மாதிரி மந்த்லியில் வந்து வயசில் வந்து பார்த்துருக்கலாம். மந்த்லியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ டேயில் வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸில் இருக்குது. மந்த்லியில் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு இன்செட் கேண்டலில் வந்து இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கான். ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5 டேஸில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மார்க்கெட்டு. இப்போ 5 நாளுக்கு அப்புறம் இதே இடத்துல க்ளோஸ் வச்சுச்சுன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ரெக்கவர் ஆகக்கூடாது. இதே ஃபுல் பாடி கேண்டலாக வந்து இந்த மந்த் கேண்டில் வச்சுருந்தா மட்டும்தான் வந்து கீழே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ் ஜோன்ஸில் டே சார்ட்டில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா சின்ன பாடியாக க்ளோஸ் வச்சுருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டே சார்ட்டில் சின்ன பாடியாக வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 15 மினிட் சார்ட் நான் மாற்றிட்டு இந்த லெவல் இருக்குது பார்த்திங்களா, ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் நான் மாற்றிக்கிறேன். இந்த ஹையும் இந்த லோவும் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்க ஆரம்பிக்கும். ஒன்று இந்த ஹையை பிரேக் பண்ணால் மேலே மார்க்கெட் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ணால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லோவை பிரேக் பண்ணால் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் வருதுங்கிறது டாப்லேருந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரெண்ட் லைன். அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் ஜோன்ஸில் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் மார்க்கெட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஸ்விங்கான ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ்டு இந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ளே ஒரு ட்ரெண்ட் லைன் சின்ன ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகேங்களா. இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு சேனல் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சேனல் மாதிரி இருக்குது. இந்த லோவை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சான் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லோவை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கீழே இறங்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் வரலாம். அப்படி சப்போஸ் இந்த இடத்துல வந்து மேலே போக திரும்பிட்டானா இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த டே சார்ட் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஜோனில் இருக்கிறனால உங்களுக்கு சைட்வேஸில் தான் மார்க்கெட் வந்து ஆடிட்டுருக்கும். உங்களுக்கு ஒன்று வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். டச் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல சைட்வேஸ் போக ஆரம்பிக்கலாம். அப்படிலாம் கீழே வர ஆரம்பிக்கலாம். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நடக்க ஆரம்பிக்கும் இங்கே மார்க்கெட் பார்த்திங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நார்மல் நிஃப்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பார்க்க ஆரம்பிக்கலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல் பாடி கேண்டலாக வந்து மந்த்லி வைஸில் வச்சுச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளியராக டவுன் ட்ரெண்டு தான். சிங்கப்பூர் நிஃப்டி மாதிரியே தான் சேம் கேண்டில் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து நிஃப்டியும் இருக்கான். உங்களுக்கு இந்த இடத்துல லோவை கட் பண்ணி இன்னும் 5 days இருக்குது வச்சுட்டா அப்படின்னா உங்களுக்கு கீழே இறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 1 டேயில் பார்த்தோம்னா ஒரு லோயர் லோ கீழே உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லோயர் லோ கீழே ஈக்குவலைஸ்டு உங்களுக்கு சைட்வேஸ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த இடங்கிறது. இந்த லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த லோவை பிரேக் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா. இந்த மாதிரி க்ரியேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல.
இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு இன்றைக்கி எப்படி க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னா இந்த க்ரீன் கலர் கேண்டிலுக்கு உள்ள எல்லா கேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டே சார்ட்டில் ஒரு 1 hour சார்ட்டில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம்னா உங்களுக்கு இந்த லோவிலேருந்து இந்த ஹைக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையிலேருந்து இந்த லோக்கு ட்ராப்பு, இந்த ஹையிலேருந்து இதுக்கு ட்ராப்பு. ஓகேங்களா, இப்படி தான் மார்க்கெட் இருந்துகிட்ருக்கு. இந்த ஜோனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கிறது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. இந்த இடங்கிறது அதே மாதிரி இந்த இடங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த இடம் உங்களுக்கு அதே மாதிரி இந்த இடங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை டச் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சா அப்படின்னா ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது 1 hour சார்ட்டில். ஓகேங்களா, இப்போ 15 minutesல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 15 minutesல வந்து இந்த இடத்துல ஒரு லைன் சார்ட் மாற்றி பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸில் இருக்குது. 15 minutesல இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பேஸில் இருக்குது. இந்த இடத்துல டபுள் டாப் வந்து வச்சுருக்கு உங்களுக்கு. இந்த இடத்துல இது ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் போய் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸில் போய்ட்டு சைட்வேஸ் ஆகிட்டு மறுபடியும் வந்து ஹையர் ஹை பிரேக் பண்ணி அடுத்த வந்து இந்த டாப் வரைக்கும் ஈக்குவலைஸ்டு போயிருக்கு உங்களுக்கு. இந்த டாப் இருக்குல்ல, இந்த டாப்பில் போயிட்டு கேண்டில் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்கி ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த டபுள் பாட்டத்துக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சா அப்படின்னா மேலே போக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து நிஃப்டியில் வந்து இருக்கிற கண்டிஷன். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இப்படி இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி டைப் பண்ணணும். பேங்க் நிஃப்டியில் வந்து உங்களுக்கு மந்த்லி வைஸில் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்கிட்டுருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த இடத்துல இத்தனை நாள் வரைக்கும் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மேலே அப் ட்ரெண்ட்லேயே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கேண்டில் வந்து சப்போர்ட்டுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் மாற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லோயர் லோ கீழே வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஆகிட்டுருக்கு. லோயர் லோ கீழே வந்து இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிட்டுருக்கு மார்க்கெட். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் ஒரு கம்மியான டைம் ஃப்ரேம் 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி பார்க்குறோம். கரெக்டாக ட்ரெண்ட் லைன் வந்து டச் ஆகுதான்னு பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து லைன் சார்ட் போட்டு இந்த இடத்துல இந்த ஹையிலேருந்து இந்த லோக்கு நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே, இந்த இடத்துல ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் டச் பண்ணி இருக்குது. இன்றைக்கி போன ஹையும் கூட ட்ரெண்ட் லைன் டச்சிங்கில் தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த லோக்குள்ளே ஈக்குவலைஸ்டு இருக்குது உங்களுக்கு. ஒரு சைட்வேஸ் ஜோன்ஸில் மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டிலையும் சரி, பேங்க் நிஃப்டிலையும் சரி, சிங்கப்பூர் நிஃப்டிலையும் சரி. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் ஜோன்ஸில் தான் இருந்துகிட்ருக்கு. எப்போ இதை ஃபர்தராக மேலே பிரேக் பண்ணதோ அப்போ தான் வந்து மூணுமே போக ஆரம்பிக்கும் மேலே. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதோட சப்போர்ட் லெவல், இந்த ஜோனுக்கான சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த லெவல் ஒரு சப்போர்ட் லெவலாக இருந்துகிட்ருக்கு. இதுக்கு இடையில பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. கரண்ட்டாக மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனில் தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். இந்த ஹையை பிரேக் பண்ணால் மேலே போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் கீழே வர ஆரம்பிக்கும். கீழே வர்றதுங்கிறது அடுத்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் தான் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல கேண்டில் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுதா, நாளைக்கு ஓப்பன் ஆகிற கேண்டில் உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுது பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து மேலேயா கீழேயா தெரிய ஆரம்பிக்கும் இந்த இடத்துல.
ஓகேங்களா. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டா நாளைக்கு அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இந்த ஜூனுக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டா அப்படின்னா மேலே அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இது ஒரு டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் மாதிரி தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த இடம். ஓகே, இந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் மாதிரி தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ லெவலுக்கு கீழே வந்தால் டவுன் ட்ரெண்டு, இந்த ஹை லெவலுக்கு மேலே போனால் அப் ட்ரெண்டு. ஓகேங்களா. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஸோ மச்.